ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ரிவெஞ்ச் ஆர் லவ் இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் யார் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் விருப்பமே இல்லாமல் தேவாங் வீட்டுக்கு அவங்க பாட்டிக்கு போயிருக்குவீங்க. பட் அங்கே போனால் தேவாங் உங்களை அவங்க ரூமில் லாக் பண்ணிக்குவாங்க. ஜிமினுக்கு டவுட் வந்துட்டுக்கோ நீங்கள் தேவாங் கூட தான் இருக்குவீங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக கேட்டு ஏதோ பெருசாக பிளான் பண்ணிக்குவாங்க. நம்ம வயன் லைஃப்பில் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஜிமின் உங்களையோ தேவாங்கியோ தேடி அவங்க ரூம் பக்கம் வந்துன்னுக்குவாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வந்துன்னுக்குவாங்க. ஆண்டி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ ஜிமின், ஆக்சுவலி நான் தேவாங்க தேடி வந்தேன். பட் அவன் இங்கே இல்லைன்னு தெரியுது, கீழே பார்க்கலான்னு போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின் ஓ தேவாங்க இங்கே இல்லையா? சரி ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்பாங்க. நானும் தேவாங்க தேடி தான் வந்தேன், அவன் இல்லைன்னு தான் சொல்லிட்டிங்களே, நடுங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து போயின்னுக்குவாங்க. பட் தேவாங்கோட அம்மா ஜிமின் போகிற டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தேவாங்கும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது ஜிமின் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜிமின், சும்மா நான் அவன் மேலே சந்தேகப்பட்டேன், அவையே அந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறா. ஆனால் அவன் இங்கே காணுமே, அவன் எங்கே போயிட்டா? அவன் தானே இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணா. இப்போது அவனே இல்லைன்னா எப்படி? இரு, கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து தேவாங் கால் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் தேவாங் கூட அவங்க ரூமில், சீனியர் நான் ஹாஸ்டலுக்கு போகணும் சீனியர், டைம் ஆகுது, லேட்டானால் கேட் லாக் பண்ணிவிடுவாங்க சீனியர், மறுபடியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங் உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் காது கிட்ட நீ எதுக்காக டென்ஷன் எடுத்துக்கிற? அவங்க ஹாஸ்டல் கேட் லாக் பண்ணிட்டா என் கூட என் ரூம்லேயே தங்கிடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சீனியர் என்ன சொல்கிறீங்க? அது எப்படி நான் இங்கே தங்க முடியும்? நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் சீனியர், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இதை பார், நீ அடிக்கடி விட்டுருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்த, அவ்வளோதான், இங்கேயே உன்னை கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நீங்கள் வைட் ஐஸில் பயந்து தேவாங்கே பார்ப்பீங்க. சைட்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஆம்பளைக்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுறது கூட இல்லை, அதில் பேக் ஹக் வேறு பண்ணின்னுக்குறாங்க. அதனாலேயே தேவங்க உங்களையே பார்த்து, என்ன அப்படி பார்க்குற, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், இன்னொரு தடவை விடுங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே தேவாங் ஃபோன் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இவன் எனக்கு ஃப்ரெண்டா இல்லை எனிமியா? எப்போ பார்த்தாலும் கரெக்டான டைமில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் ரிசீவ் பண்ணிவிட்டு, சொல்கிறா மச்சா என்ன அப்படின்வாங்க. டேய் எங்கடா இருக்க, உன்னோட பாட்டிடா இது, நீயே இல்லைன்னா எப்படி அப்படின்வாங்க. அது எனக்கு கொஞ்சம் வேலை வந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், ஏய் என்னடா அந்த மாதிரி வேலை, பாட்டியை விட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையா, என்ன அப்படின்வாங்க. தேவாங் உங்களையே பார்த்துட்டு, இம்பார்ட்டண்ட்டான வேலைன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் அங்கே மேனேஜ் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்கு கிட்ட உங்கள் ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணுவாங்க. சரிடா மச்சா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணிடுவாங்க. பட் தேவங்கோட ஃபேஸ் உங்கள் நெக்கு கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் உடம்புலலாம். உங்ககிட்ட அப்படி என்னடி இருக்குது, என்னை எப்படி அட்ராக்ட் பண்ணிட்டியே, உன் மேலே வர அந்த ஸ்மெல்லுலேருந்து நீ பேசுகிற பேச்சு, உன்னோட கண்ணு, அந்த பாடி லாங்குவேஜ், ரொம்ப டெம்டிங்காக இருக்குது வயன், நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணின்னுக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டைட்டாக கண்ணை முடிக்குவீங்க. சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங் கிஸ் பண்ணிவிட்டு அப்படின்வாங்க. நான் ஹாஸ்டலுக்கு போகணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங் மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க சைடு திருப்புவாங்க. உங்கள் கண்ணியே பார்த்துட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன்,
எனக்கு எப்பெல்லாம் உன்னை பார்க்கணுன்னு தோணுமோ, எப்பெல்லாம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுமோ, அப்போல்லாம் நான் உன்னை தேடின்னு வருவேன். நீ என்னை இக்னோர் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் பண்ண, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஓகேவா அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, உங்கள் ஹெட் டவுன் பண்ணுவீங்க. என்னை பாரு, நான் பேசும்போது என்னை பாரு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக உங்கள் தலையை தூக்கி தேங்க பார்க்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. அவங்க உங்கள் கண்ணில் வர டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு அழுற, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தானே கேட்குற அப்படின்வாங்க. என்ன ஓகேவா, இல்லை இங்கே என் கூடவே இருக்குவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஓகே ஓகே சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை டேப் பண்ணி, தட்ஸ் லைக் அ குட் கேர்ள், நடு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சீனியர் கீழே எல்லாருமே இருக்காங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் அது ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்களோட பர்சனல் பாடி கார்டு தான். ஸ்டீவ், மேன்ஷன் பின்னாடி என்னோடய கார் ரெடியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுவாங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு நடு, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அந்த மேன்ஷன் பேக் டோர் கிட்டே போகிறதுக்குள்ளேயும் அவங்க கார் ரெடியாக நின்றுக்கோம். அப்போது அவங்க பாடி கார்டு வந்துட்டு, பாஸ் ஒரு 5 minutes டிரைவர் வந்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, டிரைவர் வேணாம், நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, பாஸ் நீங்கள் தனியாக போகிறீங்க, அது சேஃப் இல்லை அப்படின்வாங்க. ஸ்டீவ், நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் மாஃபியா கிங், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப வேண்டியவங்களை காப்பாற்றுறதுக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. பையன் காரில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே அவங்க பாடி கார்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்களும் போய் சைலண்ட்டாக உட்காருவீங்க எதுவும் பேசாமல். தேவங்க போய் ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அந்த சீட் பெல்ட் போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குவீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உங்கள் மேலே ஹோவர் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸையே பார்த்துன்னுக்குவீங்க, அவங்களும் உங்கள் ஃபேஸையே பார்த்துன்னுக்குவாங்க. 2 பேர் ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணால் கூட உங்கள் 2 பேரோட லிப்ஸும் டச் ஆகிடும், அவ்வளோ கிட்ட இருக்கும். தேவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த சீட் பெல்ட் போட்டுட்டு, பரவாயில்லையே, வெறும் உன்னோட எஃபெக்ட் தான் என் மேலே இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என்னோடய எஃபெக்ட் உன் மேலே நல்லாவே இருக்குது, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீக்ஸை டேப் பண்ணிவிட்டு அவங்க சீட்டில் போய் உக்காந்து அவங்களும் சீட் பெல்ட் போட்டு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்துட்டு காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த சீட் பெல்ட்டை டைட்டாக கிளச் பண்ணிவிட்டு அந்த சீட்டுக்கு பின்னாடி ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உக்காந்துக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் பயந்துன்னு கண்ணை மூடிட்டு அந்த சீட் பெல்ட்டை டைட்டாக பிடிச்சின்னு உக்காந்துக்குவீங்க. அப்போது டக்குன்னு அப்படியே அவங்களோட அந்த ட்ரைவ் பண்ணுறது ஸ்லோ ஆகிட்டே போகும். நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா தேவங்க ட்ரைவ் பண்ணிவிட்டே, உனக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண பயமா? எல்லா பொண்ணுங்களும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண தான் கேட்குறாங்க, ஆனால் நீ என்னடா அண்ணா இப்படி பயந்து கண்ணை மூடி உக்காந்துங்கிறிய பையன். ஆனால் உன்னோட இந்த சின்ன சின்ன விஷயங்க தான் என்னை உன்கிட்ட அட்ராக்ட் பண்ணுது. சரி, இப்போ ஒரு வேலை செய்யலாமா? நம்ம 2 பேரும் ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு தேவங்க பார்த்து, பானு சீனியர் ப்ளீஸ், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி, இன்னொரு நாள் எப்பயாவது போகலாமே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க, ஓகே இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கார் ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தேவங்க பார்ப்பீங்க. என்ன அப்படி பார்க்குற, ஹாஸ்டலுக்கு போவேனவா அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஹாஸ்டல் கேட் முன்னாடி இருக்குவீங்க. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கார்லேருந்து இறங்குவீங்க. தேயாங்கோ இறங்கி வெளியே வருவாங்க. நடு உள்ளே போகலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சீனியர் இது லேடிஸ் ஹாஸ்டல், இங்கே ஜென்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. என்ன உள்ளே வர வேணான்னு சொல்கிறதுக்கு
இந்த ஹாஸ்டலில் யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்வாங்க தேயாங். நடு, யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே வருவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபிங்கரில் ப்ளே பண்ணிவிட்டு முன்னாடி நடந்துன்னு போயிருக்குவீங்க ஹெட் டவுன் பண்ணிவிட்டு. தேயாங் வந்துட்டு அவங்க 2 கையை உங்கள் பாக்கெட்குள்ளே போட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க உங்கள் பின்னாடி. ஆப்போசிட்லேருந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே ஃபுல்லாக பயந்துருவீங்க, என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தேயாங்கே பார்த்துன்னு வந்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் மேம் அது வந்து அப்படின்னு சொல்வீங்க. பட் அவங்க உங்களை கண்டுக்காமையே தேயாங்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் என்ன சார் இங்கே, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தாவே நம்ம சால்வ் பண்ணிட்டுக்குவோமே சார், நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி தேயாங்கிட்ட பேசிக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்க 2 பேரையே பார்த்துக்குவீங்க. ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை, அவளை ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓ அப்படிங்களா, நானும் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரூமை அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் சார். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு தேவாங்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. என்ன அப்படி பார்க்குற, இங்கே நின்று என்னைய பார்த்துன்னுக்குவியா இல்லை ரூமுக்கு போறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. அவங்களும் உங்கள் கூட வருவாங்க. உங்கள் ரூம் உள்ளே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்றுமே ஆன்சர் பண்ணாமல் தேவையே பார்த்துன்னுக்குவீங்க. என்ன அப்படி பார்க்குற, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டோர்கிட்ட போவாங்க. அப்போ நீங்கள் சீனியர் அப்படின்னு கூப்பிடுவீங்க. தேவங்க வந்துட்டு என்ன அப்படின்வாங்க. இந்த ரூம் நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயோ தேவங் அதுக்கு என்ன இப்போது தேங்க்ஸ் சொல்ல போறியா, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், முடிஞ்சால் எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் வைட் ஐஸ்லேயே தேங்கே பார்க்குவீங்க. தேவங்க வந்துட்டு ஸ்லோவாக உங்கள்கிட்டயே நடந்துன்னு வருவாங்க. நீங்கள் வந்துட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க. உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பயந்துட்டு கண்ணை டைட்டாக மூடி நின்றுக்குவீங்க. உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. தேவங்க ஃபேஸ் வந்து உங்கள் கிட்டே தான் இருக்கும். பட் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. என்ன கிஸ் பண்ணிடுவேன் பயந்தியா? இந்த விஷயத்தில் உன்னை எப்போவுமே நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ எப்போ என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிறியோ அப்போது இதெல்லாம் பண்ணலாம், சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. நீங்கள் ஸ்லோவாக கொண்டு திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா தேவங்க வந்துட்டு வெளியே போயின்னுக்குவாங்க நடந்து. அவங்க பேண்ட் பாக்கெட்டில் கை போட்டு ஸ்லோவாக நடந்துன்னு போயின்னுக்குவாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்டு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஐயோ யாருக்கிட்ட மாட்டி விட்ட கடவுளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவீங்க படுக்கிறதுக்கு. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ காலேஜில் இருக்கீங்க. நீங்கள் டீனா வந்துட்டு திட்டினேக்குவாங்க நான் ஸ்டாப்பாக. நீங்கள் வந்து ஹெட் டவுன் பண்ணிகிட்டே உக்காந்துக்குவீங்க. ஏய் போதும் நிறுத்தடி, எவ்வளோடே திட்டுவேன் என்ன அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா எவ்வளோ திட்டுதா, எனக்கு வர கோவத்தில் அப்படி ஒன்று என்ன பண்ணுற பாரு, அப்படியாடி சொல்லாமல் கொள்ளாமல் போவேன், நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, சரி அந்த மாதிரி என்ன ஆச்சு உனக்கு, பாதி பாட்டிலேயோ சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே வந்துட்டேன் அப்படின்வாங்க. என்னமோ தெரியலடி, ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு, அதனால தான் நீ வந்துட்டேன், அதான் சாரி சொல்லிட்டேன் இல்லையாடி. சரி இது ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் தரேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனால் அவ்வளோதான், உன்கிட்ட பேசவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க டீனா. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதடி, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை தெரியுமா இங்கே, நீயே இப்படி சொல்லிட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த இன்னோசன்ட் ஃபேஸை வச்சு நல்லா ஏமாத்துடி, சரி வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போயின்னுக்குவீங்க. பட் அங்கே ஒருத்தர் வந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். உங்களையே பார்த்து ஸ்மர்க் பண்ணி விங்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு டீனா கூட கிளாஸுக்கு போயிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும், ஈவினிங்காக இருக்கும், காலேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டுக்கோ, இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைமு. ஸோ நீங்கள் 2 பேரும் வெளியே வந்து நிற்குவீங்க, நீங்களும் டீனாவும். கேட்கிட்ட தேவங்க நின்றுக்கிறத பார்த்துட்டு டீனா எனக்கு கொஞ்சம் லைப்ரரியில் வேலை இருக்குது, நீ போயேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா
என்னடி திடீர்னு என்ன வேலை, ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுமா? ஆமாடி, இன்னைக்கு மத்தியானம் எடுத்த கிளாஸ் எனக்கு புரியல, அசைன்மெண்ட் எழுதணும் இல்லை, அதனால தான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓ அப்படியா, அப்போ நான் சரி வா நானும் வரேன், 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவீங்க லைப்ரரிக்கு. இந்த பக்கம் வந்து தேயாங் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுக்குவாங்க. எங்கே இவ இவ்வளோ நேரம் ஆனாலும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் சைடே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போது லியா வந்துட்டு, ஹே தேயாங், யாருக்கு வெயிட் பண்ணி நிற்கிற அப்படின்னு கேட்குவாங்க. யாருக்கோ வெயிட் பண்ணுறேன், உனக்கு என்ன? உன்கிட்ட ஒன்று கேட்குற, நீ கோவப்படக்கூடாது அப்படின்வாங்க. அது நீ கேட்குறத பொறுத்து அப்படின்வாங்க தேயாங். அது ஒன்றும் இல்லை தேயாங், இன்னைக்கு காலையில் குரூப்பில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, அதான் நேற்று உங்கள் வீட்டில் பார்ட்டி இருந்துச்சு அந்த பிக்சர்ஸ் தான். அதில் வையனும் இருந்தாலே, நீ அவளையும் இன்வைட் பண்ணியிருந்தியா அப்படின்னு கேட்குவாங்க. உனக்கு எதுக்கு? இல்லை, அவள் வந்து ஒரு மாதிரி ஷேம்லெஸ் தேயாங், இன்வைட் பண்ணலனாலும் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக வந்திருக்காளோ என்னமோன்னு நினச்சேன். நீ இன்வைட் பண்ணியா? ஆமாம், நான் தான் அவளை பர்சனலாக இன்வைட் பண்ணேன். அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னா, நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுக்கு அவள் வந்தா. இன்னொரு விஷயம், அட்டென்ஷன் சீக் பண்ணுறது அவள் இல்லை, நீ தான். நீ நேற்று என்கிட்ட வெறும் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸை மாத்திரம் இன்வைட் பண்ணுறேன்னு சொன்னியே, அப்போ அவள்? ஆமாம், அவள் எனக்கு இம்பார்ட்டண்ட் தான். இப்போ உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. லியாக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துன்னுக்கோ, பட் அவங்க வந்துட்டு தேவங்க முன்னில் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. சரி தேவம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, உங்களே தேடி தான் வந்திருக்குவாங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தவங்களை கேட்டு நீங்கள் லைப்ரரியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கின்னு அங்கே வந்திருக்குவாங்க. டீனை வந்துட்டு அங்கே ஒரு டேபிள் மேலே உட்காந்து படிச்சுன்னுக்குவாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு புக்கை தேடுறதுக்காக உள்ளே போயிருக்குவீங்க, அந்த செல்ஃப்க்கு நடுவில் அங்கே புக் தேடிக்குவீங்க. அப்போது உங்களுக்கு யாரும் ஹார்ஷாக புல் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா லியா தான். என்ன ஆச்சு அக்கா, எதுக்காக என்னை இப்படி புல் பண்ணுற அப்படின்னு கேட்குவீங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தேயாங்கோட பாட்டிக்கு போயிருக்குவே, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டிக்கே போனேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓ, இதுக்கு உங்கள் அம்மா கூட சப்போர்ட்டா? நல்லா இருக்குது. எப்போத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், அக்கா வார்த்தை அழுந்து பேசு, ஏதேதோ தப்பாலாம் பேசாத, அவங்க பாட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க, நான் போயிட்டு வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது? உன் மாதிரி பப்பாக சுற்றி குடிச்சு ஆம்பளைங்க மேலே உக்காந்து கூத்தடிச்சுன்னு இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஏய் வையன், என்ன நாக்கு ரொம்ப நீளுது, சீனியருங்க கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் தைரியமா? இரு, எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன், அதான் உங்கள் மாமா உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பின்னுக்கிறாங்களே, அவங்களுக்கு உன்னோட உண்மையான முகம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்வாங்க. சொல்லு, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, நான் உன்னை மறதி அப்பா அம்மா கிட்ட மறைச்சிட்டு பப்பு பாருன்னு சுற்றின்னு இல்லை, எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் அந்த பாட்டிக்கே போனேன், போய் தாராளமாக சொல்லு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கோவம் வந்துடும். ஒன்று என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. நீங்களும் அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, என்னோட பெரியவ அக்கான்னு மரியாதை கொடுத்தா தொலை மேலே ஏறி உட்கார்றா, சும்மானா என் விஷயத்தில் மூக்க நொழிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் புக்கை தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பிஸியாக புக்கை தேடின்னுக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், அந்த ஷெல்ஃப் வந்துட்டு ஷேக் ஆகின்னுக்கிற மாதிரி. நீங்கள் என்னன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் அந்த ஷெல்ஃபு அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிடும். நீங்கள் பயந்து கண்ணை முடிக்குவீங்க. நீங்கள் அந்த ஷெல்ஃபு உங்கள் மேலே விழுன்னு வெயிட் பண்ணிக்குவீங்க. பட் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலும் ஆகாது. நீங்கள் என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தாக்கா உங்கள் முன்னாடி தேயாங் நின்றுக்குவாங்க. உங்கள் 2 சைட்லேயும் ஒரு கையை வச்சுட்டு அந்த செல்ஃபை அவங்க பேக்கில் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள் பின்னாடி இன்னொரு செல்ஃப் இருக்கும், நீங்கள் அந்த செல்ஃபுக்கு பின்னாயிட்டுக்குவீங்க. அவங்க ஃபேஸ் வந்து உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஹெவி செல்ஃபை. சீனியர், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது அடிப்படை போகுது சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன், நீ எதுக்காக இங்கே வந்த? நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன்? ஈவினிங் காலேஜ் முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை மீட் பண்ணுன்னு சொன்னேன்ல? இல்லை,
என்னை அவாய்ட் பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சீனியர் இது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, இதை எப்படி எடுக்கிறது, நம்ம 2 பேரும் இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது, அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி என் பேண்ட் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு தேவாங்கே பார்ப்பீங்க. என்ன அப்படி பார்க்குற, என்னால் அந்த வெயிட் தாங்க முடியல, இங்கேருந்து வெளியே போகணுமா வேணாவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங் பேண்ட்டுக்குள்ளே மெதுவாக கையை விட்டு ஃபோனை எடுக்குவீங்க. ஜிமினுக்கு கால் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் கால் பண்ணியிருப்பீங்க. டே மச்சா எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேவங் வந்துட்டு ஏய் நான் லைப்ரரியில் இருக்க, சீக்கிரமாக வாடா அப்படின்வாங்க. என்னடா ஆச்சு, நீ வா சொல்கிற அப்படின்வாங்க. ஜிமினும் உங்களை தேடின்னு வந்திருக்குவாங்க. ஏய் டீனா தேவங் எங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா கேட்குற, தேவங் சீனியர் இங்கே வரவே இல்லையே, நான் இங்கே தானே உட்காந்துன்னு இருந்தேன். ஏய் அவன் உள்ளதான் இருக்கா லூஸு, அவன் எனக்கு கால் பண்ணி வர சொன்னான். அது எப்படி அண்ணா, நானும் வையன் 2 பேர் தான் இருந்தோம், லைப்ரரியில் யாருமே இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவன் இங்கேருந்து தான் எனக்கு கால் பண்ணான், வா நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடின்னு வருவாங்க. அப்போ பார்த்தா ஒரு ஷெல்ஃப் வந்துட்டு ஃபுல்லாக அப்படி சாஞ்சிட்டுக்கோ, அந்த சின்ன கேப்பில் வந்து பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் உள்ளே இருக்குவீங்க. ஏய் டீனா போய் செக்யூரிட்டி யாராவது கூட்டிகிட்டு வா, ஓடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டீனா கூட அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போய் அங்கேருந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸு செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஷெல்ஃபை வந்து ரிமூவ் பண்ணியிருக்குவாங்க. அந்த ஷெல்ஃபை எடுத்த உடனே தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஒரு மான் கொடுத்துருப்பாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தேவங்கையே பார்த்துன்னுக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு தேவங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு சேர் மேலே உட்கார வைக்குவாங்க. என்னடா நடந்ததுங்க, இந்த ஷெல்ஃப் எப்படி விழுந்துச்சு, நீங்கள் 2 பேரும் இதுக்குள்ளே எப்படி ஸ்டக் ஆனீங்க அப்படின்னு கேட்குவாங்க ஜிமின். டீனா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களை கன்சோல் பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் இல்லை ஜிமின், ஒரு புக் எடுக்கலான்னு நான் உள்ளே வந்தேன், அதே டைமுக்கு அந்த லியா இருக்கால அவள் அந்த ஷெல்ஃபை புஷ் பண்ணின்னு இருந்தான். எதுக்கு புஷ் பண்ணுறான்னு இங்கே வந்து பார்த்தா பையன் நின்றுன்னு இருந்தான். எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, நான் உள்ளே போயிட்டு தடுக்கலான்னு பார்த்தேன், பட் முடியல, 2 பேரும் உள்ளே ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா சாரி வையன், எனக்கு தெரியவே இல்லை, நான் அங்கே முன்னாடி உட்காந்துன்னு இருந்தேன்னா இங்கே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் அடிப்படல தானே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு எதுவும் அடிப்படல, சீனியர் தான் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது டீனா தேவாங்கே பார்த்துட்டு தேங்க்யூ வெரி மச் சீனியர், என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நின்றுக்குவீங்க. அவளை நான் காப்பாற்றாமல் இன்னும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீனாவும் ஜெமினும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தேவங்கே பார்ப்பாங்க. இல்லை இந்த காலேஜ் என்னோடது, நான் இந்த காலேஜோட சீனியர், ஸோ என் ஜூனியருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்வாங்க. அப்போ டீனாவும் ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி சீனியர் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிடுவாங்க. டீனா ஜிமின் வந்துட்டு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ ப்ரோ, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ இப்படி சேஞ்ச் ஆவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா, போதும் என்னை புகழ்ந்து பேசுனதெல்லாம், இப்போ எனக்கு கார்கிட்ட போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படியே ஸ்டீவ்க்கு ஒரு கால் பண்ணு, என்னால் எனக்கு கார் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின்னு சரிடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி கார்டுக்கு கால் பண்ணிவிட்டு தேவாங்கே அவங்க கார்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஹாஸ்டலில் தேவாங் பற்றியே யோசிச்சுன்னுக்குவீங்க. தேவாங் சீனியர் மட்டும் கரெக்டான டைமுக்கு அங்கே வராது இருந்திருந்தா நேரத்துக்கு எனக்கு என்ன இருந்துக்குமோ தெரியாது, பாவம். ஆனால் என்னால் அவருக்கு அடிபட்டுருச்சு. லியா அக்கா இதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, அவளுக்கு என் மேலே என்ன அப்படி ஒரு கோவம், நான் அவளுக்கு என்ன பண்ணியிருந்தேன், நான் சீனியருக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல, பேசாமல் இப்போ அவருக்கு ஒரு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடலாமா, அப்படியே அவருக்கு அந்த வலி எப்படி இருக்குன்னு கூட கேட்கலாம். இல்லை அவர் எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் கேட்குறதுல என்ன இருக்குது, ஆனால் டைம் இப்போது 10 மணி ஆயிடுச்சே, இவ்வளோ நேரத்தில் ஒரு பையனுக்கு கால் பண்ண அது தப்பாயிடாதா, பரவாயில்ல தேங்க்ஸ் சொல்ல தானே கால் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன் எடுக்குவீங்க. ரொம்ப நேரமாக யோசித்து கடைசியில் தேவங்கோட நம்பரை டயல் பண்ணுவீங்க.
நீங்கள் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தான் டயல் பண்ணுவீங்க. பட் அந்த மனுஷன் வந்து உங்கள் காலுக்கு வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க மாதிரியே டக்குன்னு எடுத்துடுவாங்க ஒரே ரிங்குக்கு. ஹலோ ஸ்வீட்டி, உன் பற்றி தான் நினச்சிட்டு இருந்தடி இவ்வளோ நேரம். நீயே கால் பண்ணிட்ட பார்த்தியா, என்ன விஷயம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது அது வந்து சீனியர், உங்களுக்கு இப்போது வலி எப்படி இருக்குது அது கேட்கலான் தான் பண்ணேன். ஓ அதுவா, பரவாயில்ல, ஒரு பெயின் கில்லர் எடுத்துன்னுக்கிறேன், காலையிலக்குள்ளே சரியாயிடும். ஆமாம், நீ இன்னும் தூங்கலை? இல்லை சீனியர், அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கலான்னு. அப்புறமா சீனியர், தேங்க்யூ வெரி மச் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. ஆஹா, அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, எனக்கு இந்த தேங்க்யூ எல்லாம் வேணாம், தேங்க்ஸுக்கு பதிலாக எனக்கு ஒரு கிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அது அது வந்து சீனியர், என்னை யாரும் கூப்பிட்றாங்க, நான் ஃபோனை வச்சுட்டோங்களா அப்படின்னு கேட்குவீங்க. கிஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு சில்லி ரீசன், நீ என் கையில் மாட்டாமையா போவேன், அப்போ வெறும் கிஸ் மட்டும் இல்லை எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி சீனியர், குட் நைட் சீனியர், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுவீங்க. அந்த பக்கம் தேவங்க வந்துட்டு அவங்க ஃபோனையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த பக்கம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு என்ன பேசுகிறாங்க சே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிளாங்கெட்டை ஃபுல்லாக போத்தின்னு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்குவீங்க. பட் உங்களுக்கு தூக்கம் வந்துருக்காது. தேவங்களோட ரூமுக்கு ஜின்னு வருவாங்க. என்னடா ஸ்மைல் பண்ணிட்டு உக்காந்துருக்கிற, உனக்கு அடிபட்டுருச்சின்னு ஜிம்மின்னு சொன்னா, இவங்க பார்த்தா நீ சிரிச்சுன்னுக்கிற அப்படின்வாங்க. அது ஒன்றும் இல்லைன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன், அதனால தான் ஸ்மைல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டா இல்லை வேறு ஏதாவதுவா அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஃப்ரெண்டு தான், ஃப்யூச்சரில் எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. ஓ அப்படியா, மொத்தத்தில் என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு சேச்சே, இந்த லவ் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா, ஜஸ்ட்டு அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தோணுது அவ்வளோதான் அப்படின்வாங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின்னு சரி சரி, எப்படியோ நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், இப்போ படுத்து ரெஸ்டடு, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ரூம்லேருந்து வெளியே போயிருக்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு என்னால் அவளை விட்டு இருக்க முடியல, எப்போவுமே அவள் என் கூடவே இருக்கணும்னு தோணுது, அதுக்கு நான் கல்யாணம் தான் பண்ணிக்கணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட நான் ரெடி அப்படின்னு சொல்லி தேவங் உங்கள் ஃபோட்டோ அவங்க ஃபோனில் இருக்கோ அதையே பார்த்து ஸ்மைல் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்திருக்குவீங்க ஆஸ் யூஷுவல். உங்கள் ஃப்ரெண்ட் டீனா கூட உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண் தேவங்க தான் தேடினுக்கும். நீங்கள் வந்து டீனா கிட்ட சொல்வீங்க, டீனா, சீனியர் எப்படி இருக்காங்கன்னு இன்னொரு தடவை போய் கேட்டுன்னு வரலாமா, அவங்க நேற்று எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பையன் நான் ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்காத, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணாத, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி உனக்கு இன்னும் தெரியாது, நீ ரொம்ப இன்னசென்ட் பையன். டீனா, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்குறதுல என்ன ப்ராப்ளம் ஆக போகுது, நான் என்ன அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்க்க போகிறேன் அப்படின்வீங்க. அப்போ டீனா சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வருவாங்க. நீங்களும் அவங்க கிளாஸ் ரூம் கிட்டே போவீங்க. பட் நீங்கள் போகும்போது யாரோ ஒருத்தவங்க தடுக்குவாங்க. யாருன்னு பார்த்தா லியா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்வாங்க. இங்கே பார் லியாக்கா, நான் உங்க கூட சண்டை போட வரல, நான் சீனியரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்வீங்க. ஓ, நீ தேவங்க மீட் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவனுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அக்கா ப்ளீஸ் சீன் க்ரியேட் பண்ணாத அக்கா, நான் அவரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நீ எதுக்காக கேட்கணும், நீ என்ன பெரிய இவளா அவங்களோட ஹெல்த் விசாரிக்க வந்திருக்க அப்படின்வாங்க. அக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அவருக்கு அந்த அடிபட்டுருச்சு, அதை கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்வீங்க. ஆமாம், உன்னால தான், எல்லா ப்ராப்ளமும் உன்னால தான், நீ எங்கே வரையோ அங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுது. எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை, எங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரான எனக்கும் தேவங்களுக்கும் சண்டை,
நீ சரியான அன்லக்கி வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி புஷ் பண்ணுவாங்க. அப்போ டீனா வந்து ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஒரு வாய்ஸு, ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வாய்ஸோட டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. பார்த்தா தேயாங் வந்துட்டு ஃபுல் கோவமாக ரெட் ஐஸோட லியாவை பார்த்துன்னுக்குவாங்க. ஒரு சைடு உங்களை ஹோல்ட் பண்ணின்னுக்குவாங்க. ஏன்னா லியா புஷ் பண்ண ஃபோர்ஸுக்கு நீங்கள் கீழே விழுறதுக்கு இருந்திருப்பீங்க. அதுக்குள்ளே தேயாங் உங்களை பிடிச்சிருக்குவாங்க. யார் மேலே கை வைக்கிற? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவளை அப்படி புஷ் பண்ணியிருக்குவேன். இது என்ன உங்கள் அப்பாவோட காலேஜா? யார் எங்கே வரணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு? அவள் என்னை மீட் பண்ணுறதுக்கு தானே வந்திருந்தா. நடுவில் நீ எதுக்காக பேசின அப்படின்னு லியாவை பார்த்து கேட்குவாங்க. தேயாங், நீ எதுக்காக தேயாங் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? அவள் பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியாது. அவளோட அந்த இன்னோசன்ட் ஃபேஸை வச்சு எல்லா பையன்களும் மயக்கிடுவான். அவள் ஒரு கோல்ட் டிக்கர் தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயாங் வந்துட்டு ஸ்டாப், ஐ செட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபுல் கோவம் வந்துடும் உங்கள் பற்றி தப்பாக பேசுகிறத கேட்டு. இன்னொரு வார்த்தை பையன் பற்றி தப்பாக பேசினேன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எங்கேயோ குழி தோண்டி புதைச்சிடுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்காக தேயாங் சப்போர்ட் பண்ணி பேசுனதே இல்லை. அதுலேயும் ஜிமின் டீனா 2 பேருக்கும் ரொம்ப ஷாக்கு. உங்களை வந்து தேயாங் ஒரு சைடு ஹக் பண்ணின்னுக்குவாங்க இல்லைங்களா. நீங்கள் அப்படியே நின்றுக்கிறீங்க. உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. உங்களுக்கு லியா பேசுறது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அழுந்து நின்றுக்குவீங்க. டீனா வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸ்க்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை பார்க்குவீங்க. பார்த்தா தேயாங் வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டுக்குள்ளே கை போட்டு உங்களை ஹக் பண்ணி நின்றுக்குவாங்க ஒரு சைடு. நீங்கள் டக்குன்னு தேயாங்கோட அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு டீனா கிட்டே போயிடுவீங்க. அதே டைமுக்கு ஜின்னு வருவாங்க. என்ன பிரச்சனைங்க, என்ன நடக்குது? டெய்லி காலையில் காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு இந்த டைஜஷன் ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேவாங் வந்துட்டு ஏதோ இங்கே நிற்கிறாளே இவ்வளோல தான் எல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லியாவை காமிக்குவாங்க. அப்போது ஜின்னு லியாவை பார்த்துட்டு, லியா, தேயாங் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லியா வந்துட்டு, சார் அந்த செல்ஃபை நான் வேணும்ன்ட்டு புஷ் பண்ணல சார், நான் ஸ்லிப் ஆகிட்டேன், க்ரிப்புக்காக அந்த செல்ஃப் ஹோல்ட் பண்ணேன், அது பார்த்தா அப்படியே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க லியா. அப்போது ஜின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் அந்த செல்ஃப் பற்றின்னு சொல்லவே இல்லையே அப்படின்வாங்க. அப்போ லியா வந்துட்டு டைட்டாக கண்ணு மூடிட்டு அவங்க ஹெட் டவுன் பண்ணுவாங்க. அப்போ ஜின்னு, யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 1 வீக், யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு, சார் சாரி சார், இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு, இதை பார்லியா, நீ பண்ணியிருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த செல்ஃபு விழுற டைமில் தேயாங் மட்டும் இல்லாத இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு வையனுக்கு என்ன இருந்துக்கோன்னு நினச்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. பார்க்க போனால் உன்னை இந்த காலேஜ்லேருந்து டெர்மினேட் பண்ணிடணும். ஏதோ ஃபர்ஸ்ட் டைமுன்னு உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துன்னுக்குறேன், யூ மே கோ நவ் அப்படின்வாங்க. அப்போ லியா வந்துட்டு அழுந்துட்டு உங்களை முறிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. பட் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் ஒருத்தவங்க பார்த்துருக்குவாங்க. அவங்க யாருன்னா நம்ம தேவங்களோட அம்மா தான். ஓ, இவ்வளோ தூரம் போயிருக்கா கதை. அவளை காப்பாற்றுறதுக்காக என் பையன் அவனோட உயிரியே பணைய வச்சுருக்கான். அவளுக்கு ஒரு எனிமியும் இருக்காளே, பரவாயில்ல, முதல்ல நம்ம எனிமியை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட அம்மா ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. தேவங்க உங்களை பார்த்துட்டு ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே டீனா, சீனியர் நம்ம கிளாஸுக்கு போகிறோம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுக்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு தேயாங்கிட்ட வந்து, தேயாங், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஆர் யூ இன் லவ் வித் ஹர் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, வாட் நான்சென்ஸ் ஜிமின், உனக்கு என் பற்றி நல்லா தெரிஞ்சும் இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் அப்படின்வாங்க. ஏய், உன் கண்ணை பார்த்தாலே தெரிதுடா நீ அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. நீ இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுந்தே இல்லை. அவளை லியா ஏதோ சொன்ன உடனே உனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு, எதுக்கு? ஏய், லூஸு மாதிரி பேசாத ஜிமின். நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது உண்மைதான். எதுக்குன்னா அவள் பாவம் இன்னோசென்ட்டாக இருக்காடா, அவள் வேறு பொண்ணுங்க மாதிரியெல்லாம் இல்லை, அதனால தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறமா
இப்போ நடந்த விஷயம் வந்து அவள் தப்பே பண்ணல, தப்பே பண்ணாதவள லியா சும்மா அக்யூஸ் பண்ணா. அதனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இதெல்லாம் வச்சு நீ லவ்வுன்னு எப்படிடா முடிவு பண்ணிட்ட? ஜிமினா, இங்கே பார், என் லைஃப்பில் லவ், கல்யாணம், ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளாஸுக்கு போயிருக்குவாங்க. அப்போ ஜிம்மின் தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, யாருக்கிட்டடா மச்சா போய் சொல்கிற? உன் கண்ணிலே கிளியராக தெரிதுடா நீ அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. உன்னோட அந்த மேல் ஈகோ உன்னை அந்த லவ்வை அக்செப்ட் பண்ண விட மாட்டேன்து. ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லவ்வை நீ ரியலைஸ் பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளாஸுக்கு போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் டீனா உங்களுக்கு கன்சோல் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துனுக்கோ, ஏன்னா லியா வந்து அந்த மாதிரி பேசுந்து ஒரு மாதிரி அன்லக்கின்னு எல்லாம் சொல்லிட்டுக்குவாங்க. நான் சொன்னேன் இல்லை அங்கே போகிறது வேணான்னு, நீ என் சொல்கிற பேச்சு கேட்காம அங்கே போய் பார்த்தியா என்ன ஆச்சுன்னு? அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கடி. உன்னோட சாரி, தேங்க்யூ, உன்னோட கன்சர்ன்கெல்லாம் வேல்யூவே இல்லை வையன். முடிஞ்ச அளவுக்கு நீ தேயாங் சீனியர்கிட்டேருந்து தூரம் இரு. உனக்கு இன்னும் அவங்க அம்மா அப்பா பற்றி தெரியாது வையன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் இனிமேல் அவங்க கூடலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, சரி நடு, கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளாஸ் உள்ளே போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் தேவங்கோட அம்மா வந்து லியாவை மீட் பண்ணியிருக்குவாங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னை மீட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்கோட அம்மா, நானும் உன்னை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, பட் சூழ்நிலை மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ தேவங்க லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது, ஆமாம் ஆண்டி, உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், ஆனால் அவர் தான் என்னை அக்செப்டே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா லியாவையே பார்த்துட்டு, அதுக்கு ரீசன் அந்த வையன் தானே அப்படின்வாங்க. அப்போ லியா வந்துட்டு ஃபுல் ஷாக்காக தேவங்களோட அம்மாவே பார்க்குவாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஆண்டி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா, நான் மாஃபியா கிங்கோட ஒய்ஃபு, ஃப்யூச்சர் மாஃபியா கிங்கோட அம்மா, எனக்கு எல்லா விஷயத்தோட டீட்டெயில்ஸும் தெரியும். அதுலேயும் என் பையனுக்கு ரிலேட்டடுன்னா அதை பற்றி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்குவேன். உனக்கு தேவங்க வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லியா, ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, ஆண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் தேவங்கும் எனக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா அவங்களே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஓகே டன், என்ன செய்யணும்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ லியா, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. அவங்க போன டைரெக்ஷன்லேயே தேவங்களோட அம்மா பார்த்துட்டு, பைத்தியக்காரச்சி, நான் சொல்லுந்த நம்பிட்டான், இவளை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இவளை வச்சு அந்த பையனை என் பையன் லைஃப்லேருந்து எப்படியாவது வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ என்ன பண்ணுமோ பண்ணுறேன். என் பையனுக்கு தேவதை மாதிரி என் ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா, என்றைக்கு இருந்தாலும் அவள் தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு டீனா வந்திருக்க மாட்டாங்க காலேஜுக்கு, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக தான் இருக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கோ, டீனாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குவீங்க. இன்றைக்கி என்ன எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆயிருக்குது, டீனா வராததுக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி காலையிலேருந்தே மூட் ஆஃபாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆடிட்டோரியமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா உங்கள் காலேஜில் கல்ச்சரல்ஸ் இருக்கும், அதில் டான்ஸு சிங்கிங் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்துட்டு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா தான் போய் உக்காந்துருக்குவீங்க. கடவுளே, ஃபயர் விளக்கிதே, மேபி பீரியட்ஸ் ஆகிடுமோ, ஐயோ இன்றைக்கின்னு பார்த்து டீனா கூட என் கூட இல்லையே, நான் வாஷ்ரூம் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அங்கேருந்து போயிருக்குவீங்க. பட் ஆல்ரெடி உங்கள் ட்ரெஸ்ஸில் அந்த ஸ்டெயின் ஆகிட்டுக்கோ. நீங்கள் வந்துட்டு உங்களோட பேக்கை மறித்து மெதுவாக எடுத்துன்னு போயிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்குவாங்க ஃப்ரண்ட்டில். நீங்கள் போகிறத பார்த்து அவங்க மெதுவாக எந்திரிச்சு உங்கள் பின்னாடியே வருவாங்க. நீங்கள் உங்கள் லாக்கர்கிட்ட போய் தேடின்னுக்குவீங்க.
உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு எங்கேயோ பேடு கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு ஐயோ கடவுளே, ஒரு பேடு கூட இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலைமையில் கை வச்சு நின்றுக்குவீங்க. அப்போ சடனாக வயன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தேயாங் தான். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்கள் லாக்கருக்கு போய் ஸ்டிக் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் பின்னாடி ஸ்டெயின் ஆகிட்டுக்கோ. சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே வந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு வேறு ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி லாக்கர் இருக்கோ. இருந்தாலும் நீங்கள் அந்த லாக்கருக்கே ஒட்டின்க்குவீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அவங்களோட பிளேசரை எடுத்து உங்கள் இடுப்புக்கிட்ட கட்டி விடுவாங்க. நீங்கள் வந்துட்டு சீனியர் வேணாம், பரவாயில்ல, இந்த ஸ்டெயினோட வெளியில் எப்படி போவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு எம்பாரசிங் ஆகிடும். சீனியர், உங்கள் பிளேசரெல்லாம் ஸ்டெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல, உன்னை விட அந்த பிளேசர் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அவங்க அப்படி சொன்ன உடனே. ஏன்னா உங்களை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா உங்கள் அம்மா வேலை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதில் பிஸி ஆகிட்டுக்குவாங்க. நீங்களும் அதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு ஒரு பெரிய பொண்ணாக, ஃபேமிலியில் பெரிய பொண்ணாக ரொம்ப சாக்ரிஃபைஸுங்க பண்ணியிருக்குவீங்க. பட் இப்போ தேவங்க வந்துட்டு உங்களுக்கு காமிச்சின்னுக்கிற அந்த கேர், அந்த ஒரு மாதிரி அஃபெக்ஷனேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிருக்கோ. ஆனாலும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணின்னுக்குவீங்க. நீ வாஷ்ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சீனியர், அது அது வந்து அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு தெரியும் உங்ககிட்ட பேட்ஸ் இல்லைன்னு, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ வாஷ்ரூமில் வெயிட் பண்ணு. வேணா சீனியர், நீங்கள் எதுக்காக அதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏன், நான் போய் ஒரு பேட் வாங்கினா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சடனாக ஆயிடுச்சுன்னா ஒரு பேட் வாங்கி கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. சரி, நீ வாஷ்ரூமில் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, எதுக்கு சீனியர் இவ்வளோ கன்சர்ன் உங்களுக்கு? உங்கள் கன்சர்னும் யாராவது பறிச்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது சீனியர். தயவு செஞ்சு இவ்வளோ கேரிங் காட்டாதீங்க சீனியர் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கின்னு நீங்கள் வாஷ்ரூம் டைரெக்ஷனில் போவீங்க. உங்களோட லக்கு அன்றைக்கி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆடிட்டோரியமில் இருக்குவாங்க. நீங்கள் வாஷ்ரூம் டோர்கிட்டே வெயிட் பண்ணிக்குவீங்க. தேவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வருவாங்க. ஒரு பெரிய பேக்கோட இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பேக்கை ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணியே வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா நிறைய பேட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எதுக்காக சீனியர் இவ்வளோ பேட்ஸு அப்படின்வீங்க. அப்போ தேவங்க, எனக்கு நீ எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது, ஸோ அங்கே இருந்தது எல்லாத்தையுமே ஒன்று எடுத்துன்னு வந்துட்டேன், பாரு எது யூஸ் பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில சாக்லேட்ஸும் இருக்கும். அதை எடுத்து பார்க்குவீங்க. ஆக்சுவலி சாக்லேட் சாப்பிட்டா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அந்த பெயின் ரிலீஃப் ஆகும்னு கூகுளில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் இந்த பீரியட்ஸ் பெயினை வந்து கம்மி பண்ண முடியாதுன்னு. இந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் இந்த கிராம்ப்ஸ் கம்மியாகும்னு படிச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவீங்க. தேயாங்க்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தேயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் பயந்துன்னு தான் இருந்திருக்குவீங்க. அவளோட ஸ்மைலு, ஓ கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாஷ்ரூம் டோர்கிட்டே நின்றுக்குவாங்க. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் ஹர். ஜிமின் சொல்லுது உண்மைதான். எந்த பொண்ணுக்கிட்டேயோ ஃபீல் ஆகுது இவக்கிட்டே ஃபீல் ஆகுது. எப்போவுமே இவ கூடவே இருக்கணும்னு தோணுது. அப்போ நான் அவளை லவ் பண்ணுறேன். அவளை என் கூடவே வச்சுக்கணும். அதுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி அப்பாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. இன்னொரு பக்கம் லியா, ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. தேவங்க அவங்கள எப்படி கன்சோல் பண்ணது, பேட் வாங்கி கொடுத்தது, அது எல்லாத்தையுமே. அவங்க அம்மா வந்துட்டு ஃபுல்லாக கோமா பல்ல கடிச்சிட்டு, ஓ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா, அப்போது நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா, ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வாஷ்ரூம் பிஸ்னஸ் எல்லாம்
பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. பார்த்தா தேயாங் அங்கேயே நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு தேங்க்யூலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்லோவாக தேங்க பார்க்குவீங்க. ஏன்னா அவங்களோட டைலாக் அதுதான். பட் அவங்க இந்த தடவை ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லுவாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் தேங்கையை பார்த்து ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. உங்களோட ரியாக்ஷனை பார்த்து தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதுக்கே இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டா எப்படி பையன், கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் சீனியர் இவ்வளோ சீக்கிரம் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு உங்கள் சீக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு, இதை பார், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்லாம் நான் கேட்கல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். தேவங்க அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷனில் பார்த்துட்டு, இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்வீட்டாக கேரிங்காக பிஹேவ் பண்ணார். நான் கூட இவர் நல்லவர், இவரை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுன்னுக்கிறேன். பொண்ணுங்க தான் இவர் மேலே வந்து விழுறாங்க, இவங்க நல்லவங்கன்னு தானே நினச்சின்னு இருந்தேன். இப்போ என்னடான்னா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறாரு, கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. கல்யாணம்னா இவருக்கு என்ன விளையாட்டா இருக்கா? நான் எந்த டைமில் வந்து இந்த காலேஜில் சேர்ந்தேனோ, பேசாமல் ஊர்லேயே படித்து தொலைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லினுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி டீனா வந்திருக்குவாங்க காலேஜ்க்கு. டீனா ப்ளீஸ் நீ லீவ் போடாதடி காலேஜ்க்கு, அப்படி லீவ் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லிவிடு, நானும் வர்றதில்ல, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்வீங்க. அப்போது டீனா வந்துட்டு ஸ்மைல் பண்ணி, அச்சோ என் ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாளா, என் மேலே டிபெண்டாக இருக்காதடி, நாளைக்கு திடீர்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ கூட உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு என் பின்னாலே சுற்றுவியா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த கல்யாணன்ற வேர்ட் கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா தேவாங்க அந்த மாதிரி நேற்று பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க இல்லைங்களா, அதாலேயே. ஏய், உன்னை காலேஜுக்கு லீவ் போடாதேன்னு தானடி சொன்னேன், எதுக்காக இப்போ கல்யாண விஷயம் எடுக்கிற? ஹேய், நான் காமெடி தானடி பண்ணேன், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்வாங்க. இது பாரு, காமெடி கூட கல்யாண விஷயம் எடுக்காதே டீனா அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லாத கத்திட்டுக்குவீங்கன்னு சொல்லிட்டு. சாரி டீனா, எனக்கு ஏனோ மூடு சரியில்லை, அதனால உன்னை அப்படி கத்திட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வையன், பீரியட்ஸ் டைமில் எப்படி தான் மூட் ஸ்விங்ஸ்லாம் ஆகினே இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போயின்னுக்குவீங்க. தேயாங் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துன்னுக்குவாங்க. அப்போது அவங்களோட கிளாஸ்மேட் வந்துட்டு, ஏய் தேயாங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாருமே அவங்க டைரெக்ஷனில் தான் பார்க்குவாங்க. நீங்களும் டீனாவும் அங்கே தான் இருக்குவீங்க. அப்போ அவங்க ஓடி வந்துட்டு, எதுக்கு தேயாங் இந்த வருஷம் கல்ச்சரல்ஸில் நீ எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணினில்ல, எவ்ரி இயர் நீ டான்ஸில் இருக்கவே இல்லையா அப்படின்வாங்க. இந்த தடவை எனக்கு ஏதும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை ஆக்சுவலி என்னோடய பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறமா அவளுக்கு இந்த டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ வேறு யாரையாவது சூஸ் பண்ணலாம் இல்லையா தேயாங் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, அப்படியெல்லாம் வேறவங்கள சூஸ் பண்ண முடியாது, ஒன்ஸ் என்னோடய பார்ட்னர்னு முடிவாயிடுச்சுன்னா என் லைஃப் லாங் அவங்க தான் என்னோடய பார்ட்னராக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே டீனா பின்னாடி ஒழிஞ்சிக்குவீங்க. டீனா வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தேங்கியே பார்த்துன்னுக்குவாங்க. என்ன மச்சா, டான்ஸ் பார்ட்னர் தானே நம்ம சேஞ்ச் பண்ண சொன்னோம், என்னமோ உன்னோட லைஃப் பார்ட்னரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. பட் தேவங்க வந்துட்டு சீரியஸாக தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. டீனா உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் அவங்க பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. எதுக்குடி, எதுக்கு ஏன் பின்னாடி ஒழிஞ்சுன்னுக்குற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லடி, சும்மா தான் அப்படின்னு சொல்வீங்க. சரி வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளாஸுக்கு போயின்னுக்குவீங்க. உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருன்னு பார்த்தா தேயாங் தான். ஹாய், இப்போ எப்படி இருக்குது வயிறு வலி, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்பினேக்குவாங்க. பட் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை கால் கூட பண்ணுவாங்க. பட் நீங்கள் கட் பண்ணி மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க. தேவங்க வந்துட்டு பயங்கர கோவம் வந்துடும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருக்குவாங்க என்னை அவாய்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு.
பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனு ஃபஸ்ட்டே அந்த பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸ் வேறு இருக்கும். அதில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேறு சொல்லியிருக்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிருக்கோ, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காத ஆகிட்டுக்கோ. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, லஞ்ச் பிரேக்கோ வந்துட்டுக்கோ. நீங்கள் டீனாக்கு வந்து சொல்வீங்க, ஏய் டீனா நீ போயிட்டே இரு, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேன்டீனுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு வாஷ்ரூம் போகலான்னு போயிருக்குவீங்க. சடனாக உங்களை ஒரு எம்டி கிளாஸ் ரூம் உள்ள புல் பண்ணிக்குவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம தேயம் தான். உங்களை புல் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ரூம் டோரை லாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கோ. நீங்கள் வந்து சீனியர் என்ன என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ என்ன இந்த கிளாஸ் ரூம்குள்ளே புல் பண்ணி டோர் லாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. தேவன் வந்துட்டு ஃபுல் கோவமாக உங்களையே பார்த்து, உனக்கு நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், எனக்கு எப்போல்லாம் உங்ககிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுமோ அப்போல்லாம் நான் உன்னை தேடின்னு வருவேன். அப்போ என்னை அவாய்ட் பண்ணுறதோ இக்னோர் பண்ணுறதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ எதுக்காக இன்றைக்கி என்னை அவாய்ட் பண்ணேன்? உனக்கு எத்தனை தடவை மெசேஜ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்தியா? எதுக்கு உன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், சீனியர் நான் ஒன்றும் உங்களை அவாய்ட் பண்ணல, இக்னோரும் பண்ணல, எனக்கு உடம்பு முடியல, அதனால தான். அதுவும் இல்லாமல் அது என்னோடய ஃபோனு, நான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது பண்ணுவேன், இல்லை அப்படியாவது வச்சுக்குவேன். அது கேட்குறதுக்கு தாண்டி கால் பண்ணுது, மெசேஜ் பண்ணுது, எப்படி இருக்க, வலி எப்படி இருக்குன்னு. ஆனால் நீ என்னடாண்ணா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் ஒன்றும் கேட்கலையே, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க என் வலி எப்படி இருக்குன்னு, நான் ஏதாவது சொன்னேனா? இல்லை தானே? ஓ என்ன இன்னைக்கு இவ்வளோ பேசுகிற, எப்போவுமே சீனியர் சீனியர்ன்றவ இன்னைக்கு என்ன நாக்கு ரொம்ப நீளுது அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சீனியர். நீங்கள் என்னையும் வேறு பொண்ணுங்க மாதிரி நினச்சின்னுக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, உங்கள் சாம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன எதுக்காக சீனியர் நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க பயங்கர கோவம் வந்துடும். உங்களை பிடிச்சி அப்படியே வால்க்கு பின் பண்ணுவாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. என்னடி சொன்னேன், விட்டுறணுமா? உனக்கு அன்றைக்கி என்ன சொன்னேன், இன்னொரு தடவை உங்கள் வாயில் விட்டுருணுன்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை டைட்டாக பிடிக்குவாங்க. சீனியர் வலிக்குது சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. வலிக்கிட்டோம். இந்த லவ், ரிலேஷன்ஷிப், கல்யாணம் இதை பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு இருந்த என்னையே இப்படி 24/7 உன்னை பற்றியே யோசிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ விட்டுருங்கன்னு சொல்கிறியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்கியை பார்த்துட்டு, உங்கள் மனசில் மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதில் ஏன் தப்பு என்ன இருக்குது சீனியர்? நான் இந்த காலேஜுக்கு நிறைய கனவுகளோடு வந்து சேர்ந்தேன். உங்களுக்கு என்னை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தோணுதுன்னா வேணா நான் இந்த காலேஜை விட்டுட்டு போய்ட்றேன் சீனியர், நான் என் ஊருக்கே போய்ட்றேன், ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோட மறுபடியும் உங்கள் சீக்ஸ் மேலே அவங்களோட கையை டைட் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை விட்டுருங்கன்னு சொன்னேன், நீ என்னை லைஃப் லாங் விட்டுட்டு போகாத மாதிரி இப்போ ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ப்ளீஸ் சீனியர் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்வீங்க. அப்போ தேயும் உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆகிட்டு, நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண மாட்டேன்னு, புரிஞ்சுக்கோ வையன் ப்ளீஸ். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட ஃப்ரீடம் எல்லாம் பறிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட நல்லா படி, உனக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணு, எனக்கு நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான் வையன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு அழுந்துட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க வேணான்னு. இதை பார், இன்றைக்கே நான் எங்கள் அப்பா கிட்டே பேச போகிறேன். இந்த வீக்கெண்ட் எங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்டே பேசுவாங்க, புரியுதா? அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ண என்னோடய இன்னொரு முகத்தை பார்க்கவே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சீக்ஸ்லேருந்து கையை எடுத்துகிட்டு போ அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக அங்கேருந்து நடந்துன்னு போயின்னுக்குவீங்க அழுந்துட்டு. வையன் அப்படின்வாங்க. நீங்கள் திரும்ப மாட்டீங்க, பட் அங்கேயே நின்றுடுவீங்க. தேவங்க உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, இந்தா டார்க் சாக்லேட், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் கொடுக்குவாங்க. நீங்கள் வாங்க மாட்டீங்க, அவங்களே உங்கள் கையை எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் கை மேலே வைக்குவாங்க. இப்போ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழுந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவீங்க. வையன் எங்கடி போயிட்ட, எவ்வளோ நேரமாக உனக்கு வெயிட் பண்ணின்னு இருந்த கேன்டீனில் அப்படின்வாங்க.
நீங்கள் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, சைலண்ட்டாக உட்காந்துக்குவீங்க. ஏய் என்னடி ஆச்சு, வயிறு வலிக்குதா, எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம் இல்லை, சரி இரு உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு வரேன் அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்துட்டு டீனா கையை டைட்டாக பிடிக்குவீங்க. என்ன ஆச்சு வயன் அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு தாங்கவே முடியாது. நீங்கள் டீனாவை டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. டீனா வந்துட்டு ரொம்ப பயந்துருவாங்க. என்னடி ஆச்சு, ஏன் வயன் இப்படி அழுகுற, என்னன்னு சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாத எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க. டீனாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்வீங்க. இதை ஏன்டி நீ அன்றைக்கி என்கிட்ட சொல்ல, இது சரியாயிடும் அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லலை டீனா. ஆனால் இது பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி அழாத வயன், எல்லாம் சரியாயிடும், நான் எங்கள் அண்ணாக்கிட்ட பேசுகிறேன், அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, நீ சமாதானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்சோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் டீனா வந்துட்டு ஜிமினோட தங்கச்சின்னு. டீனா இமீடியட்டாக கால் பண்ணி ஜிமின்க்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. ஜிமின் வந்துட்டு நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. தேவன் வந்துட்டு ஒரு மாதிரி கோமா ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குவாங்க அந்த கோர்ட்டில். ஜிமின் போய் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏய் தேவன் என்னடா பண்ணுற, எதுக்காக இவ்வளோ ஹார்ஷாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற அப்படின்வாங்க. விட்றா மச்சான் ப்ளீஸ் அப்படின்வாங்க. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு சொன்னால் தானே புரியும், எதுக்கு இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன் அப்படின்வாங்க. ஜிமின் உனக்கு சொன்னால் புரியாது, ப்ளீஸ் என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நீ எதுக்காக இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு ரீசன் வயன்தானே அப்படின்வாங்க. அப்போ தேயாங் பால் பாஸ்கெட்டில் போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமின் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. ஜிமின் தேயாங்கே சீரியஸாக பார்த்துக்குவாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம், உன்னோட இந்த நிலைமைக்கு பையன்தானே காரணம் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. ஜிமின் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோடா, அவளை நீ அழகாக ப்ரப்போஸ் பண்ணு, அவள் ஒத்துக்குவா. நீ போய் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டால் எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா, அதுலேயும் வயன் ஒத்துக்கவே மாட்டா, ஏன்னா அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தேயா, ஏன்னா அவள் இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணுடா, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாள், அதுக்குள்ளே நீ டைரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவளுக்கு பயம் அவள் இல்லை. அதுவும் இல்லாமல் அவள் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்த இம்ப்ரெஷனே சரியில்லைடா, பொண்ணுங்களோட பாரில் இந்த மாதிரி தானே அவள் உன்னை மொத பார்த்தா, அதனாலேயே அவளுக்கு உன் பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கும். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீ அவளுக்கு புரிய வைக்கணும், அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஃபோர்ஸ் பண்ணாதே தேயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்கிறது ஓகே தான்டா, ஆனால் கடைசி வரைக்கும் அவளுக்கு என் மேலே இருக்கிற அந்த பேட் இம்ப்ரெஷன் கிளியர் ஆகலைன்னா, அவன் என்னை லவ்வே பண்ணலன்னா, அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே வரலன்னா அப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? ஒருவேளை அவளுக்கு வேறவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்னா, அவள் வேறவங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுடா அப்படின்வாங்க. தேயாங் உனக்கு இன்னும் அவன் மேலே இருக்கிறது அப்சஷன்டா, நீ இன்னும் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்வாங்க. அப்போ தேயாங் என்னடா சொல்கிற? இல்லை, உனக்கு அவன் மேலே உண்மையாக லவ் இருந்திருந்தா அவன் மேலே நம்பிக்கை இருந்திருக்கும், உனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை, அப்போது உனக்கு ஜஸ்ட் அப்சஷன் அப்படின்வாங்க. இதை பாரு, நான் அவளை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுற ஸ்டைலுக்கு நீ அப்சஷன்னு சொன்னால் ஓகே, அது அப்சஷனாகவே இருந்துட்டு போட்டோம், மொத்தத்தில் அவள் எனக்கு தான் சொந்தம், புரியுதா அப்படின்வாங்க. யார் என்னென்ன சொல்லிட்டோம், நான் இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்டே பேச போகிறேன். வானடா தேயாங், அவசரத்தில் எந்த தப்பான முடிவும் எடுத்துடாத, கொஞ்சம் யோசி, இது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்வாங்க. பரவாயில்ல, அது என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து ஜிமின் தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, பாவம் இவனோட பிடிவாதத்தால் அந்த இன்னோசென்ட்டான பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்கும் ஆகிருக்கோ. தேயாங் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க முன்னாடி வந்தே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்திருக்கோம். இப்போது நைட்டு டின்னர் டைம், அவங்க தேயாங்கோட வீட்டில் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ தேயாங் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க.
ம் என்ன சொல் தேயம் அப்படின்வாங்க அவங்க அப்பா. அப்போ தேயம் வந்துட்டு, அது அப்பா, என் காலேஜில் ஒரு பொண்ணு இருக்கா, என்னோட ஜூனியர் தான். அவள் பேர் வையன். எனக்கு அந்த பொண்ணு வேணும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் ஏய் என்னடா பேசுகிற, அவள் என்ன பொம்மையா வேணும்னு எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுக்கு, அதுவும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அப்பா, ஜின் ஒரு நிமிஷம் இரு, அவன் என்ன சொல்கிறான்னு ஃபுல்லாக கேளு, அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணாத அப்படின்வாங்க. அப்போ ஜின் அப்பா அவன் எப்படி பேசுகிறா பாருங்கப்பா, அந்த பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்றான், அந்த பொண்ணு என்ன பொம்மையா, பாவப்பா அந்த பொண்ணு ரொம்ப இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருன்னு சொன்னேன் இல்லை அப்படின்வாங்க அவங்க அப்பா. அப்போ ஜின் சைலண்ட் ஆகிடுவாங்க. தேங்க பார்த்துட்டு இப்போ சொல்லு அப்படின்வாங்க. அப்பா எனக்கு இந்த லவ்வோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எப்போவுமே அவள் கூடவே இருக்கணும்னு தோணுது. அவள் என் கூட இருக்கணும்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேப்பா, ப்ளீஸ் அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா தேவையே பார்த்துக்குவாங்க. அப்போ ஜின்னு, சரி நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுற, ஆனால் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாளா? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்ணா, எனக்கு அந்த பொண்ணை வேணும் அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை என்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். நீ அவளை லவ் பண்ணல தேயாம், யூஆர் அப்சஸ்ட் அப்படின்வாங்க. அப்போ தேயாம், பரவாயில்ல அண்ணா, நீ என் லவ்க்கு என்ன வேணுமா இருந்தாலும் பேர் கொடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வையன் வேணும் அப்படின்வாங்க. பட் இந்த ஓவரால் கான்வர்சேஷனில் தேவங்களோட அம்மா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சைலண்ட்டாக உட்காந்துக்குவாங்க. அம்மா நீ ஏம்மா சைலண்ட்டாக இருக்கே, ஏதாவது சொல்லு அப்படின்வாங்க தேயாங். அப்போது நான் என்ன தேயாங் சொல்கிறது, எல்லாம் நீயே முடிவு பண்ணிட்டியே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நீ வந்துட்டுக்கிற, அட்லீஸ்ட் உங்கள் அண்ணாவாவது அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நீ எடுத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன பேசணும்? நான் என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவள் பொண்ணு தான் என் வீட்டு மருமகன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு என் ப்ராமிஸை விட என் புள்ளோட சந்தோஷம் தான் முக்கியம். உனக்கு என்ன இப்போது, நீ வையனை கல்யாணம் பண்ணிக்கணும், நாளைக்கே நானும் உங்கள் அப்பாவை போய் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுகிறோம் அப்படின்வாங்க. தேவாங்க்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். அவங்க அம்மாவே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அம்மா பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், அதுக்கப்புறமா ஒரு தம்பி இருக்கா, அவள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்வாங்க தேயாங். அப்போது அவங்க அம்மா தேயாங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின்னு, அம்மா அவள் தேயாங்க்கு செட் ஆக மாட்டாம்மா, தேயாங்கோட அந்த மாஃபியா வேர்ல்டுக்கு அவள் ரொம்ப இன்னோசென்ட்டுமா அப்படின்வாங்க. அண்ணா அவளை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, என்னோட எனிமீஸ் அவளை தொடர்றதுக்கு முன்னாடி என்னை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாமே எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. தேவாங் ஜின் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதே தேவாங், ஜின்கிட்ட நான் பேசுகிறேன், என்னங்க இந்த வீக்கெண்ட் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவாங்கோட அப்பா அவங்க அம்மாவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு கூட சடனாக ஓகே சொல்லிட்டாங்களே, எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக என்ன அப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க, எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் ஓகே சொல்லிட்டேன்னு தானே, எனக்கு என் புள்ளோட சந்தோஷம் தான் முக்கியம், அவள் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் நடக்கணும், என்னோட பிடிவாதத்தால் அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதால் நான் என்ன அவமானம் வேணுமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்வாங்க தேவங்களோட அப்பாவை பார்த்து. அப்போ அவங்க அப்பா, எனக்கும் என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ ஏன் ஓகே சொன்னதுக்கப்புறமா நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. தேவங்க அவங்க அம்மாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ்மா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையே பார்க்குவாங்க. உண்மையாகவே தேவங்களோட அம்மா சேஞ்ச் ஆகிட்டாங்களா? பையனை அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? பையனோட விருப்பமே இல்லாமல் பையனுக்கும் தேயாங்கோ கல்யாணம் நடந்துடுமா? இல்லை டீனா, ஜின், ஜிமின் இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படியாவது வயனை காப்பாற்றிடுவாங்களா? இன்னொரு பக்கம் லியாவோ தேயாங்கோட அம்மாவோ
ஏதோ ஒரு பிளான் பண்ணின்னு இருந்தாங்களே, என்ன இருக்கோ? பாவம் நம்ம வயன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.